ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். கேரட் பொரியல் எப்படி செய்வதுன்னு பார்ப்போம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு, நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 2 பட்டை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயத்தில் பாதி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். கேரட் ஒரு 6 கேரட் எடுத்து வச்சு சீவி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பொரியலுக்கு இப்படி பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். கேரட் நல்லா வதங்கட்டும். ஒரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா வேகட்டும். மூடி வச்சிடுறேன் கொஞ்ச நேரம். இப்போ நல்லா வெந்துருச்சு. அதோட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அரை ஸ்பூன் சால்ட்டு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தண்ணியெல்லாம் வற்றி நல்லா வந்துருச்சு. ஒரு அரை மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதையும் நம்ம தேங்காய் பூவை சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு ஒரு 4 வதக்கிக்கலாம். கேரட் பொரியல் ரெடி. ரொம்ப ஈஸியான முறை இது. குயிக்காகவே நம்ம செஞ்சிடலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா சாப்பிட திரும்ப திரும்ப கேட்டு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அதுவும் புளிக்குழம்புக்கு கேரட் பொரியல் சூப்பராக இருக்கும். ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.